மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்டா மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை விவசாயம் கடந்த ஆண்டை விட 4 மடங்கு கூடுதலாக குறுவை விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர்களுக்கெல்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சர், எங்கள் பொறுப்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லோருக்கும் இதில் தெரியும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட இப்பொழுது கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உடனடியாக எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்காங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களை அழைச்சிட்டு போய் சிறப்பாக பண்ணாங்க என்பதற்கு மாண்புமிகு அவர்கள் அமைச்சர்களுக்கு விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இவ்வளவு இருந்தும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் மூலமாக வருது. நீங்கள் 4000 லாரி இதற்காக ஏற்பாடு செஞ்சு நெல்லை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. ஆனால் அது பத்தாது. இன்றைக்கு விவசாயிகளிடமிருந்து ஏராளமான தகவல் எனக்கு வருது. நெல் இன்னும் தேங்கியிருக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில், அதனால் மழையும் பெய்யுது, சிரமமாக இருக்குது. ஆகவே வரக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் லாரியில் ஏற்றி செல்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்தால் இன்னும் கூடுதலாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும், விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தீபாவளி நேரம் அதை மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதை செய்வார்களா? உடனடியாக அன்றாடம் நெல்லை ஏற்றுமதி செய்வதற்கு அமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே மட்டுமில்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் இல்லாமல் மற்ற நான் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. அதை பற்றி இங்கே விரிவாக எடுத்துக்கொண்டார். அதுக்காக நான் சில விளக்கங்களை அளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இந்த ஆண்டு குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து 12/6 குறுவை பாசனத்துக்காக 12/6/2025 தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் ஆறுகள் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்பட்டதாலும் குறுவை திட்ட தொகுப்பு பரவலாக விவசாயிகளுக்கு விநியோகப்பட்டதாலும் டெல்டா மாவட்டங்களின் குறுவை நெல் சாகுபடி ஆனது சென்ற ஆண்டு 3.5 லட்சம் ஏக்கர் இருந்தது. இந்த ஆண்டு 6.13 லட்சம் ஏக்கராக அதிகரித்து இதுவரை இல்லாத அளவு வரலாற்று சாதனை என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பருவம் வழக்கமாக அக்டோபர் மாதம் தான் தொடங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுடைய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதி கடந்த 4 ஆண்டுகளாக அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதியே ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற ஆதார விலையோடு இன்றைக்கு அரசு ஊக்கத்தொகையாக கொடுக்கின்ற விலையும் சேர்த்து கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறைந்த அதாவது இந்த அரசு பொறுப்பேற்ற முன்பு சன்னரகத்துக்கு 2545 ரூபா கொடுக்கிறோம். அதே மாதிரி பொது நகரத்துக்கு 2500 ரூபா மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு கொடுக்கிறது. தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி இன்றைக்கு அரசு முதலமைச்சருடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வெளிச்சந்தையில் வியாபாரிகள் இன்னைக்கு நெல் கொள்முதலில் ஆர்வம் காட்டவில்லை. அதனால குறுவை சாகுபடியின் அமோக விளைச்சலாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வரலாறு காணாத அளவிற்கு நெல் வரத்து அதிகரித்துள்ளது. எடுத்துக்காட்டிற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நானும் வந்தேன், எங்கள் செக்ரட்டரி எம்டி கமிஷனர் எல்லாம் நீங்களும் பார்த்தீங்க, டிபிசியில் போய் பார்த்தா. அதாவது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இன்னைக்கு வந்திருக்கிறது. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் அதை நாங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து கூட்டத்தை நடத்தி லாரிகளை நீ கேட்டீங்க, லாரியில் கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி திருவாரூர் மாவட்டத்திலும் சரி, தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சரி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் சரி, மயிலாடுதுறை, அதே மாதிரி கடலூர், செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களிலுமே கூடுதலாக லாரியில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்முதல் பருவத்தில் 13/10/2024 வரை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 3.3 லட்சம் மெட்ரிக் டன்
ஆனால் நடப்பாண்டில் நேற்று வரை 1805 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 9,02,468 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு 1,16,950 விவசாயிகளுக்கு சுமார் 2,152 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்படும். அதாவது கடந்த ஆண்டு 3 லட்சம் 3.3 லட்சம் தான், இந்த ஆண்டு 9 லட்சம், 5.5 லட்சத்துக்கு மேல நெல் வரத்து அதிகமாக வந்திருக்குது. இருந்தாலும் இந்நிலையில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை அறவை செய்வதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட அரிசியை இன்னைக்கு கலக்கணும். ஒன்றிய அரசு அதுக்கு அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 100 கிலோ அரிசி இருந்தால் 1 கிலோ அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி போர்ட்டிஃபைட் ரைஸை கலக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த செய்தியில ஒன்றிய அரசு அது அனுமதி எப்ப தராங்கன்னா முதலே கொடுத்திருந்தா பரவாயில்ல, 29/7/25 என்று தான் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியதால் புதிய விலைப்புள்ளிகள் கோரப்பட்டு 7/10/2025 அன்று 34,000 மெட்ரிக் டன் செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் செய்த பணி ஆணை வழங்கப்பட்டது. இதற்கான தர உறுதி ஒப்புதல் ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டியுள்ளதால் நடப்பு பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 9 லட்சம் மெட்ரிக் டன்னை இன்னைக்கு உடனுக்குடன் அறவை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் கிடங்குகளில் மற்றும் அறவை ஆலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை அரைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையில் இந்த 1 வாரம் 3 நாள் 4 நாளில் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துட்டா அந்த நெல்லை பூரா அரைச்சு அரிசியோட அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்து பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை, அதனால்தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.